வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் 100%. வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் ஃப்ரைங்க. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்கிறேங்க. ப்ரான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 600 கிராம் இருக்குங்க ப்ரானு. அதுக்கு ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது வந்து சில்லி சிக்கன் பவுடர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஃப்ரை மசாலா. அது நீங்கள் மீன் மசாலா இருந்தாலும் போடலாம், சில்லி சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு முட்டை சேர்த்துறேங்க. நான் இது கூட இந்த மசாலா நல்லா இதாகுங்கிறதுக்காக ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த ப்ரானில் மசாலா இறங்கும், அதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரான் இதில் சேர்த்துடுவோம். இது ஒரு மினிமம் 1 ஹவர் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை கம்மியாக ஒரு 1/2 ஹவராவது ஊற வைங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா ப்ரானில் இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஊற வைங்க. இது ஊறட்டுங்க. இப்படியே நம்ம ஒரு 1/2 ஹவர் கழித்து இதை பொரித்து எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேங்க. ஃப்ரைக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆயிலில் போட்டு நல்லா இந்த மாதிரி இது போட்டுக்கோங்க. ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது. நமக்கு ஸ்மெல்லு நல்லா வருது. ஃப்ரை ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த கடாயில் ஆயில் இருக்கட்டும். நான் போய் அதுக்குள்ளே இதுக்கு கொஞ்சம் கேப்சிகமும் ஆனியனும் கட் பண்ணிட்டு வரேன். கடாய் வச்சு நான் ஃப்ரை பண்ண ஆயிலே கொஞ்சம் போட்டிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா ஆனியனும் கேப்சிகமும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ போடுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அந்த ப்ரான் வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, பேலன்ஸ் அது தான் போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கேப்சிகமும் பாதி அளவுக்கு வதங்கிருக்கு. இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் சேர்த்துவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது வந்து சில்லி சாஸ். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். நல்லா வதக்குங்க. இப்போ டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் போட்டுக்குவோம்.
2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் போடுறேன். ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் போட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ரான் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஃப்ரை பண்ணது இதை சேர்த்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ கேப்சிகம் ஆனியன் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நான் ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆனியன் வித் குடமிளகா போட்டிருக்கேன். கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிற இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலே வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.